ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், அஷ்டமி திதியில், அதாவது 20/8/2026 நாளைய தினம் வியாழக்கிழமையோடு வளர்பிறை அஷ்டமியானது வரவிருக்கின்றது. அன்றைய தினம் காலபைரவரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் வந்த கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, கையில் காசு தங்க மாட்டேங்குது, எதிரி தொல்லைகளும், என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள், என்னால் சரியாக வேலை செய்ய முடியவில்லை, இப்படி நிறைய மனக்குறைகள் உங்களுக்கு இருக்கலாம். எதிரிகளால் தொல்லை இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் இருக்கலாம். இப்படி என்ன தோஷம் இருந்தாலும் சரி, அதை நிவர்த்தி செய்வதற்குரிய அற்புதமான கடவுள் தான் காலபைரவர். எனவே காலபைரவரின் கால்களை நன்றாக பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கும் எதிரிகள் தொல்லை, கஷ்டங்கள், தோஷங்கள் அனைத்தையும் அவரை நிவர்த்தி செய்து விடுவார். அப்படி அற்புதமான ஒரு கடவுள் தான் காலபைரவர். காலங்களை மாற்றும் சக்தி பைரவருக்கு உண்டு. எனவே தான் காலபைரவர் என்கிறோம். காலங்களை மாற்றி நம்முடைய வாழ்க்கையின் போக்கை நன்றாக அமைத்து கொடுப்பவர் காலபைரவர். எனவே காலபைரவருக்குரிய அந்த காலபைரவருக்கு உகந்த அந்த அஷ்டமி திதியில், வளர்பிறை அஷ்டமி திதியில் காலபைரவருக்கு சில பரிகாரங்களை செய்யும் பொழுது அவர் எத்தகைய கஷ்டம் என்றாலும் நம்முடன் துணை நிற்பார் என்பதில் கடுகளவும் ஐயம் வேண்டாம். 2 அஷ்டமி திதி இருக்கிறது. தேய்பிறை அஷ்டமி திதி, வளர்பிறை அஷ்டமி திதி. தேய்பிறை அஷ்டமி திதி தான் காலபைரவரை வழிபாடு செய்வதற்கு சிறந்தது என்று அர்த்தமில்லை. வளர்பிறை அஷ்டமி திதியில் என்னுடைய கஷ்டங்கள் கரைந்து நான் வேகமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்து வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். இல்லை, என்னுடைய வீட்டில் செல்வம் வளம், பொருள் வளம் சேர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். அதாவது ஏறுமுகமாக நான் ஏற வேண்டும் வாழ்க்கையில் என்பதற்காகத்தான் இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்றோம். நாளைய தினம் வியாழக்கிழமை, குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையோடு சேர்ந்து அஷ்டமி திதியும் வருவது நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை நம் வாழ்க்கையில் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். எனவே நாளைய தினத்தை யாரும் தவறவிடாதீர்கள். கண்டிப்பான முறையில் நாளைய தினம் காலபைரவரை வழிபாடு செய்யுங்கள். உங்களால் என்ன செய்து வழிபாடு செய்ய முடியுமோ, பரிகாரம் செய்ய முடியுமா, இல்லை ராகு காலத்தில் நான் பைரவர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியுமா, எது உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள். இந்த பரிகாரம் செய்ய நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த வீடியோவை அடுத்தடுத்து பாருங்கள். இதில் முதல் பரிகாரம் தேங்காய் தீபம். இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் காரிய தடைகளையும் உங்களுடைய வீட்டில் இருக்கும் கஷ்டங்களையும் போக்கும் ஒரு சிறப்பான விளக்கு பரிகாரமாகும். நீங்கள் ராகு காலத்தில் பைரவர் கோவிலுக்கு சென்று இந்த தேங்காய் தீபத்தை ஏற்ற வேண்டும். எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பார்த்துவிடலாம். முதலில் அதற்கு முன்பாக ராகு காலம் என்ன என்பதை பார்த்துவிடலாம். வியாழக்கிழமை ராகு காலம் என்பது மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பைரவர் கோவிலுக்கு சென்று இந்த பரிகார தீபத்தை ஏற்றலாம். இதற்கு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காயாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தேங்காயை சரிசமமாக 2ஆக உடைத்து கொள்ளுங்கள். அந்த இப்பொழுது 2 பகுதி இருக்கும். அந்த 2லும் தேங்காயின் உட்புறத்தில் மஞ்சள், குங்குமம் எல்லாம் தடவி கொள்ளுங்கள். பிறகு அதில் சுத்தமான நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். நீங்கள் இதில் அந்த மிளகை முடிச்சாக கட்டி கூட சில பேர் தீபம் ஏற்றுவார்கள். உங்களுக்கு எது சிறப்பாக தோன்றுகிறதோ அதையே செய்து கொள்ளுங்கள். இதை கண்டிப்பாக ராகு காலத்தில் பைரவர் கோவிலுக்கு சென்று தான் நீங்கள் செய்தாக வேண்டும். வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றலாமா என்று சில பேருக்கு சந்தேகம் வரலாம். வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். கோவிலுக்கு சென்று இந்த பரிகார தீபத்தை ஏற்றுவது என்பது மிக மிக சிறப்பானதாகும். அந்த தேங்காயிற்கு முன்பாக சிறிதளவு வெள்ளத்தை நைவேத்தியமாக படைத்து விடுங்கள் பைரவருக்கு. இவ்வளவுதான், மிக மிக எளிமையானது. பிறகு அந்த தீபத்தின் முன்னால் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு, பைரவரை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் காரிய தடைகளை எல்லாம் நீ தான் கரைத்தெறிய வேண்டும். என்னுடைய அலுவலகத்தில் நான் வேலை செய்வதற்கு இவ்வாறு இடையூறு இருக்கிறது, இதையெல்லாம் நீ தான் சரி செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் நான் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஏதோ ஒரு தடையால்
அது நிறைவேறாமலேயே இருக்கின்றது. அந்த தடைகளை எல்லாம் நீதான் தகர்த்தெறிய வேண்டும். இப்படி என்னென்ன தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, என்னென்ன கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்க வேண்டுமோ அதையெல்லாம் அந்த தேங்காய் தீபத்தின் முன்பாக அமர்ந்து பைரவரை நினைத்து கண்களை மூடி நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு என்ன பைரவர் மந்திரம் தெரியுமோ அதை தாராளமாக எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரு மந்திரமும் தெரியவில்லை என்பவர்கள் ஓம் கால பைரவரே நமக, ஓம் கால பைரவரே நமக, ஓம் கால பைரவரே நமக என்று கூட சொல்லலாம். தவறொன்றும் கிடையாது. இப்போது இரண்டாவது பரிகாரத்தை பார்த்து விடலாம். இந்த பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கும் கண்திஷ்டி, கெட்ட சக்திகள், கெட்ட எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் தன்னகத்தே உறிஞ்சி உங்களுடைய வீட்டிற்கு நேர்மறை ஆற்றல்களை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கல்லுப்பு முடிச்சு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். அதற்கு ஒரு சிறிய அளவிலான சிவப்பு அல்லது மஞ்சள் நிற துணியாக எடுத்துக்கொள்ளுங்கள். காட்டன் துணியாகவும் இருக்கலாம், பட்டு நிற துணியாகவும் இருக்கலாம். மஞ்சள் அல்லது சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். அதில் சிறிதளவு கல்லுப்பை போட்டுக்கொள்ளுங்கள். பிறகு 8 என்ற எண்ணிக்கையில் மிளகை வைத்து விடுங்கள். 8 என்பது அஷ்டமி திதியையும் அஷ்ட பைரவர்களையும் குறிக்கும். எனவே 8 என்ற எண்ணிக்கையில் அந்த கல்லுப்பின் மீது அந்த மிளகை வைத்து கொள்ளுங்கள். இப்போது இந்த இரண்டையும் சேர்த்து அந்த துணியை முடிச்சாக கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த முடிச்சை நீங்கள் அந்த பைரவர் கோவிலில் பைரவர் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு வீட்டிற்கு கொண்டு வரலாம். அப்படி இல்லை என்றால் வீட்டிலேயே அந்த ராகு கால நேரத்தில் பைரவரை வழிபடும் போது இந்த முடிச்சை வைத்தும் வழிபாடு செய்யலாம். வழிபாடெல்லாம் முடிந்த பிறகு இந்த முடிச்சை என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய நிலைவாசலில் கட்ட வேண்டும். கட்டி அப்படியே அன்றைய தினம், அதாவது நாளைய தினம் வியாழக்கிழமை இரவு முழுவதுமே இருக்கட்டும். மறுநாள் காலையில் இந்த முடிச்சை எடுத்து அதில் இருக்கும் கல்லுப்பையும் மிளகையும் ஓடுகிற நீரிலோ இல்லை அதை கரைத்து உங்களுடைய சிங்கிலோ ஊற்றிவிடுங்கள். யாரும் கால்படாத இடத்தில் அதை போட்டுவிட வேண்டும். அவ்வளவுதான். நாம் அந்த முடிச்சில் வைத்திருந்த அந்த கல்லுப்பிற்கும் அந்த மிளகிற்கும் அவ்வளவு சக்தி உண்டு. உங்களுடைய கெட்ட அதிர்வுகள், உங்களுடைய வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வுகள், கண்திஷ்டி, எப்பேற்பட்ட கண்திஷ்டியாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிடத்தில் அது அந்த கண்திஷ்டியை நீக்கிவிடும். அப்படிப்பட்ட மிக சிறந்த முடிச்சு தான் இந்த முடிச்சு. இந்த 2 பரிகாரங்களில் நீங்கள் எந்த பரிகாரங்களை வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை 2 பரிகாரங்களையும் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த பைரவரின் அருள் இன்னும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த பரிகாரங்கள் செய்வதெல்லாம். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள். இந்த அஷ்டமி திதிகள் வளர்பிறை அஷ்டமியிலும் சரி, தேய்பிறை அஷ்டமியிலும் சரி, நீங்கள் தானம் வழங்குவது என்பது மிக மிக சிறப்பு. தானம் என்பது நாய்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். நாய் தான் பைரவரின் வாகனம் என்பது நம் அனைவரும் அறிந்ததே. எனவே நாய்களுக்கு உங்களால் முடிந்தவற்றை தானமாக வழங்குங்கள். அதாவது ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்கள். அப்படி இல்லை என்றால் அதற்கு பிடித்த ஏதாவது சாதம் வைத்து அதை சாப்பிட வைத்து அழகு பாருங்கள். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த நாய்க்கு செய்யும் பொழுது மிகவும் சிறப்பு. அதிகபட்சமாக செய்ய முடியும் என்பவர்கள் ஏதாவது ஏழை எளியவர்களுக்கு உணவை தானமாக வழங்கலாம். அதுவும் சிறப்பே. இந்த வழிபாடோடு சேர்ந்து இந்த தானமும் சேர்ந்து வரும்போது அவர்களும் உங்களை ஆசிர்வதிப்பார்கள். எனவே உங்களுடைய பலன் இரட்டிப்பாகும். அதனால்தான் தானம் செய்யுங்கள் என்று சொல்வது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அடுத்த சிறப்பான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.